1000 மிருகங்களோடு நின்றாலும் புலி தனித்து தெரியும். தனித்து நின்றாலும் 1000 மிருகங்களோடு நிற்கிற திமிரோடு அதான் புலி. அதான் புலி. பேரன்பிற்கினை தமிழ் சொந்தங்களுக்கு புரட்சிகர வணக்கம். இன்றைக்கு காணொலியில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, அதாவது மதுரை குலுங்க அப்படின்ற மாதிரி மதுரையில மிகப்பெரிய ஒரு மாநாடு, மதுரையை ஸ்தம்பித்து போற அளவுக்கு ஒரு மாநாடை நடத்தி முடித்திருக்கிறார் விஜய் அவர்கள். அந்த மாநாட்டின் கதாநாயகன் விஜய் அவர்கள் என்னவெல்லாம் பேசினாரு அப்படிங்கிறத இன்ச் பை இன்ச்சா அந்த காணொலியில பார்க்க போறோம். அவருடைய ஒவ்வொரு வார்த்தைக்கும் நம்ம பதில் கொடுக்க போறோம். என்னெல்லாம் பேசியிருக்காரு அப்படிங்கிறத முழுமையா பார்க்கணும்னா அந்த காணொலியை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. என் நெஞ்சில் குடியிருக்கும் என்னுடைய தோழர்களுக்கும் தோழிகளுக்கும், என்னுடைய அம்மாக்கள், அக்கா தங்கைகள், அண்ணன் தம்பிகள், நண்பர்கள் அனைவருக்கும் என்னோட உயிர் வணக்கம். என்னோட உயிர் வணக்கம். என்னோட உயிர் வணக்கம். வணக்கம் 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 வணக்கண்ணே. வெறும் வணக்கத்தை வணக்கம்னு சொல்லலாம்ல. இப்போ போன மாநாட்டில் தான் சொன்னீங்க, நாங்கள் இந்த கத்தி பேசுறது, சத்தமாக பேசுறது அதெல்லாம் நம்மளுக்கு பிடிக்காதுங்க, அப்படிலாம் பேசவே தேவையில்ல, இயல்பா இருந்தா போதும் அப்படின்ட்டு இன்னைக்கு நெருப்புல சுட்ட பண்ணி மாதிரி எது கத்துறீங்க சொல்லுங்க? வணக்கம் தானே, வெறும் வணக்கம். ஒரு வருஷத்துக்குள்ளவே நீங்க எடுத்த நிலைப்பாட்டை நீங்களே மாத்திக்கிறீங்க. இப்போ பேசும்போது ஒரு உணர்ச்சி வசப்பட்டு பேச வேண்டிய இடத்துல, மக்களுக்கு ஒரு ஆழமான கருத்துக்களை சொல்ற இடத்துல, உணர்வு பூர்வமா பேசுற இடத்துல கத்தி பேசுவாங்க. அது இயல்பானது. வணக்கம் சொல்லும் போதே தொண்டை தண்ணி தீர்ற மாதிரி கத்தணும் சொல்லுங்க பாப்பா. இன்னும் எவ்வளவோ இருக்கு. வணக்கத்துக்கே இப்படி கத்தனா இன்னும் இருக்கிறது எப்படி பேசுறது? ஒரு சிங்கம் எப்போ எதுலயும் பெக்யூலியர் தான். அப்படிப்பட்ட அந்த சிங்கம் வேட்டைக்கு மட்டும்தான் வெளியில வரும், வேடிக்கை பார்க்கறதுக்கெல்லாம் வெளியில வராது. வேட்டையில கூட உயிரோடு இருக்கிற மிருகங்களை தான் வேட்டையாடும். அதுலயும் பெரும்பாலும் தன்னை விட பெரிய சைஸ் உள்ள மிருகங்களை தான் குறி வச்சு தாக்கும். ஒரு குட்டி கதை, அது அவர் பல குட்டிகளோட கதை தெரியும் அவருக்கு. ஒரு குட்டி கதை சொல்றாரு. அந்த குட்டி கதையில ரொம்ப ஆழமா தமிழ்நாட்டுக்கு ஒரு கருத்தை சொல்றாரு. மொத்த மாநாடு மட்டுமில்ல, தாவேக்கோட மொத்த வரலாறையுமே அந்த சிங்கத்தோட கதையிலே சொல்லி முடிச்சிடுறாருங்க. என்ன சொல்றாருன்னா, சிங்கம் வேட்டைக்கு மட்டும்தாங்க வெளியில வரும், வேடிக்கை பார்க்கறதுக்கெல்லாம் வரவே வராது. இதனுடைய அர்த்தம் என்னங்க? வேட்டைக்கு மட்டும்தான், எப்பெல்லாம் தேர்தல் வருகிறதோ வாக்கு வேட்டைக்கு மட்டும்தான் சிங்கம் வெளியில வரும். மற்ற நேரத்துல எவன் எங்க செத்து கடந்தாலும், இத்தனை பேர் எங்கெங்க போராட்டம் நடந்தாலும், எங்கே ஆணவ படுகொலை நடந்தாலும், இங்க தமிழ்நாடே அழிஞ்சு நாசமா போனாலும் நாங்க வெளியில வர மாட்டோங்க. அதுக்கெல்லாம் நீங்க என்ன எதிர்பார்க்க கூடாது, எங்களை கூப்பிடக்கூடாது. இங்க விஜய் வரல, இதுக்கு விஜய் கருத்து சொல்ல அப்படின்லாம் பேசக்கூடாது அப்படிங்கிறத ரொம்ப சூசகமா சொல்லி முடிச்சிருக்காரு. சிங்கத்துக்கு கூட்டத்தோட இருக்கிறதுக்கும் தெரியும், தனியா இருக்கிறதுக்கும் தெரியும். அப்படியே தனியா வரணும்னு நினைச்சாலும் அஞ்சாம அலட்டிக்காம சும்மா கெத்தா தனியா வந்து அத்தனை பேருக்கும் தண்ணி காட்டும். சிங்கத்துக்கு கூட்டத்தோட வரவும் தெரியும், சிங்கத்துக்கு தனியா வேட்டையாடவும் தெரியும். ஆனா தனியா வந்ததுன்னா கெத்தா வரும், எல்லாருக்கும் தண்ணி காட்டுற மாதிரி வரும். இல்ல எனக்கு புரியல, உண்மையிலே புரியல. சிங்கம் கூட்டத்தோட வருமா? சிங்க கூட்டத்தோட வரும். சிங்கம் மற்ற மிருகங்களோட கூட்டமா வருமா? இப்போ ஒரு யானையோட, புலியோட, நரியோட, மற்ற விலங்குகள், இந்த கழுதைகளோட, ஒட்டகங்களோட இனமா சேர்ந்து கூட்டமா வருமா? வர வாய்ப்பு இருக்கா? தேர்தலுக்கும் சிங்கத்தை நீங்க ஒப்பிட்டு பேசுறதுக்கும் சரியா வருமா? சிங்கம் நான் தனியா தாங்க வரும். நாங்க சொல்றோம்ல, நாங்க புலி தனிச்சு தான் வேட்டையாடும். புலி கூட்டத்தோட போய் வேட்டையாடாது, புலி தனித்தே தான் வேட்டையாடும், நாங்க தனிச்சு தான் நிற்போம். இது எங்களுடைய ஆழமான கருத்து. நீங்க அது மாதிரி சொல்லணும்ல, நான் தனிச்சு தான்பா நிக்க போறேன், சிங்கம் தனியா தான்பா வரும், யாரோட தயவையும் எதிர்பார்க்காதுப்பா, வேட்டையாடுறதுனா தனியா வேட்டையாடும், ஓட்டு கேட்க வந்தாலும் தனியா தான் வரும் சொல்லணும்ல. அதை விட்டுட்டு தனியாவும் வரும், கூட்டமாவும் வரும். தனியா வந்தா கெத்தா வரும், தனியா வந்தா கெத்தா தான் வருவேன். அப்புறம் எதுக்கு கூட்டமா வரணும்? சிங்கம் யாருடைய தயவையும் எதிர்பார்க்காது, சிங்கத்துக்கு யாரும் உதவணும்னு அவசியம் கிடையாது, சிங்கத்துக்கு கூட்டணி போட்டு வேட்டையாடுறதே பிடிக்காது. ஆனா நீங்க ஏன் இன்னும் கூவிட்டு இருக்கீங்க கூட்டணி கூட்டணி கூட்டணி? ஆனா யாரோட கூட்டணின்றதுன்னு சொல்லல. அதாவது பாஜகவை எதிர்க்கிறவங்க, திமுகவை எதிர்க்கிறவங்க, இந்த புலிக்கு பயந்தவங்களாம் என் முதுகுல படுத்துங்கன்ற மாதிரி கூட்டணின்னு தான் சொல்றீங்க, ஆனா கதையை மாத்தி சொல்றீங்க. இதுல லைன் இஸ் ஆல்வேஸ் லைன், லைன் இஸ் ஆல்வேஸ் லைன் தான். அனில் இஸ் ஆல்வேஸ் அனில். அதுதான் அணில் குஞ்சுகள் எப்பயுமே அணில் குஞ்சுகள் தான். அதுக்கு அறிவு வளர போறதே கிடையாது, இருந்தா தானே வளர்றதுக்கு. என்னுடைய அண்ணன் புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களோட
பழகிறதுக்கு எனக்கு நிறையவே வாய்ப்பு கிடைச்சது. அவரும் இந்த மதுரை மண்ணை சேர்ந்தவர் தானே, அவரை மறக்க முடியுமா? ரொம்ப சிறப்பானதுங்க. எம்ஜிஆரோட பழக வாய்ப்பு எனக்கு கிடைக்கலங்க. எம்ஜிஆர் ஒரு மிகப்பெரிய ஆளுமை. எம்ஜிஆரோட பழகிறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைக்கல. ஆனால் எம்ஜிஆருக்கு இணையான புரட்சி கலைஞர் டாக்டர் விஜயகாந்த் அவர்களோட பழக வாய்ப்பு கிடைத்தது. அவர் என் அண்ணன். நான் உணர்வு பூர்வமாக சொல்றேன். உண்மையிலேயே அந்த நன்றி விஜய் அவர்களுக்கு இருக்கா? உங்களுக்கு வந்து அந்த நன்றி இருக்கா? இன்னைக்கு நீங்க சினிமா துறையில மிகப்பெரிய அளவு வளர்றதுக்கு உங்களுடைய தந்தை போய் விஜயகாந்த் அவர்கள்ட்ட உதவி கேட்கிறார். என் மகன் கிட்ட கொஞ்சம் நடிங்க, கூட நடிங்க, அவர் வந்து நல்லா ஒரு வளர்றதுக்கு ஒரு வாய்ப்பு வேணும் அப்படின்னு. அதை ஏற்றுக்கொண்டு விஜயகாந்த் அவர்கள் சம்பளம் வாங்காம நடிச்சு கொடுக்குறாரு. அதனாலதான் நீங்க இன்னைக்கு உச்ச நட்சத்திரம். அது வரைக்கும் நீங்க வந்து அறியப்படாத ஒரு நபரா இருந்தீங்க. அவரோட உதவியால தான் நீங்க இன்னைக்கு வளர்ந்தீங்க. அவர் கட்சி ஆரம்பிச்சிருக்கும் போது, அவர் தேர்தல் காலத்துல நிற்கின்ற போது, அவருக்கு எதிராக இங்க அநீதிகள் நடந்த போது ஏதாவது ஒரு இடத்துல நீங்க குரல் கொடுத்தீங்களா? இல்ல விஜய் ரசிகர்லாம் என் அண்ணன் விஜயகாந்துக்கு வாக்கு செலுத்துங்க, நான் விஜயகாந்த் அவர்களுக்கு முழுமையாக ஆதரவு தெரிவிக்கிறேன், ஒரு வார்த்தை சொல்லியிருப்பீங்களா? ஆனா இன்னைக்கு அவர் செத்து போனதுக்கு அப்புறம் என் அண்ணன் விஜயகாந்த், நான் வந்து ரொம்ப உணர்வு பூர்வமா இருக்கேன், அவர் கூட பழக வாய்ப்பு கிடைச்சதுன்னா, இந்த மாதிரி ஓட்டுக்காக இவ்வளவு கேவலமாவா நடிப்பீங்க? இவ்வளவு கேவலமாவா நடிப்பீங்க? சொல்லுங்க பாப்போம். நம்ம தமிழக வெற்றி கழகம் கையில் எடுத்திருக்கிற அரசியலும் அப்படித்தான். உண்மையான அரசியல், உணர்வு பூர்வமான அரசியல், நல்ல அரசியல், நல்லவங்களுக்கான அரசியல், நாட்டு மக்களுக்கான அரசியல், நல்லது மட்டுமே செய்யற அரசியல். நல்ல அரசியல், நல்லவங்களுக்கான அரசியல், நல்லதை மட்டுமே செய்யக்கூடிய அரசியல். நல்ல அரசியலை தமிழ்நாட்டுல தாவேகா தான் செய்ய போகுது. அந்த நல்லவங்க யாரு? நீங்க எந்த நல்லவங்களுக்கு தான் வேலை செய்ய போறீங்க? இது வரைக்கும் நீங்கள் செய்த நல்லது என்ன? கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கேட்கலங்க. நீங்க ஒரு நடிகராக இருந்தபோது நாங்க எதையுமே கேட்கல. நீங்க ஒரு நடிகராக இருந்தீங்க, அப்போ வந்து உங்களுக்கு வந்து அது ஒரு முட்டுக்கட்டையா இருந்தது. ஏன்னா ஏதாவது ஒரு கருத்து சொன்னா உங்க திரைப்படத்தை பாதிக்கும் கூட இருக்கலாம். நீங்க அரசியல்வாதி ஆயிட்டீங்களா? அரசியல்வாதி ஆகி இந்த ஒரு வருஷத்துல நீங்கள் போராடிய போராட்டங்கள் எத்தனை? மக்கள் நாள்தோறும் பிரச்சனைகளை சந்திச்சிட்டு இருக்காங்க. திமுக ஆட்சியில வாழ வழி இல்லாம நிக்கிறாங்க. இந்த ஆட்சியில நீங்கள் எடுத்த முயற்சிகள் எத்தனை? அரசுக்கு நீங்கள் கொடுத்த அழுத்தங்கள் எத்தனை? எப்படி முதலமைச்சராகி சீட்ல உக்காந்தா மட்டும்தான் நான் நல்லது செய்வேன், அது வரைக்கும் என்னை யாரும் எதுவும் கேட்காதீங்க, நான் வந்து போராட்ட காலத்துக்குலாம் வரமாட்டோம்ன்றது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் சொல்லுங்க பாப்பா. இது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம். நீங்க இப்பவே இப்படி இருக்கக்கூடியவர், நீங்க வென்று விட்டால் மட்டும் என்ன நல்லது செஞ்சு கிழிச்சிருவீங்க. ரசிகர்களாக இருந்து தோழர்களாக நம்மோடு பயணிக்க துவங்கியுள்ள அனைவரோடும் இணைந்த ஒவ்வொரு மனிதருக்காக ஒலிக்கிற உரிமை குரல், மாநில உரிமைக்காக, பெண் உரிமைக்காக, சமூக நீதிக்காக, சமநீதிக்காக, மதச்சார்பின்மைக்காக உண்மையா ஒலிக்கிற குரல். ரசிகர்களாக இருந்து தோழர்களாக மாறியவர்களின் உரிமை குரல், பெண்களுக்கான உரிமை குரல், மாணவர்களுக்கான, இளைஞர்களுக்கான குரல், அதாவது நாட்டு மக்களுக்கான குரல். இது எல்லாரையும் ஏமாத்தக்கூடிய குரல். இது இந்த ஸ்கிரிப்ட் எழுதுனாங்கல்ல, அதாவது இந்த ஒட்டு மொத்தமா ஒரு திரைப்படத்துக்கு எழுத வேண்டிய மொத்த ஸ்கிரிப்டையும் ஒரு அரை மணி நேரத்துல பேச சொல்லி எழுதி கொடுத்துட்டாங்க. அதை ரொம்ப தரமா வச்சு செய்யறாரு. அதாவது இவர்கள் வந்து சமூக நீதிக்கான, சம நீதிக்கான குரல்ன்றாங்க. எந்த இடத்துல பாடுபட்டீங்க சமூக நீதிக்காக? கவின் என்பவன் ஒரு ஆணவ படுகொலை நடந்தது. நீங்க வாழக்கூடிய இந்த தமிழ்நாட்டுல திராவிட மாடல் ஆட்சியில ஒருவன் சாதியால் வெட்டி கொல்லப்படுறான். அது குறித்து நீங்க வந்து வாயே திறக்கல, ஒரு வார்த்தை பேசல. சரி, மாநாட்டிலேயாவது பேசுவீங்க, மற்ற இடத்துல தான் பேசல. மாநாட்டிலேயாவது திமுகவிற்கு எச்சரிக்கை விடுப்பீங்க, திமுக குறித்து பேசுவீங்க அப்படின்னு பார்த்தா அங்கேயும் ஒரு வார்த்தை பேசு. இப்ப அங்க பாதிக்கப்படுற மக்களை பத்தி வாய் திறக்காமல் மௌனித்து இருக்கக்கூடிய நீங்கள் சமூக நீதி, சமநீதின்னு பேச உங்களுக்கு தகுதி இருக்கா? அந்த தகுதி உங்களுக்கு இருக்கிறதா என்பது திரும்ப திரும்ப நீங்க உங்களையே கேட்டுக்கோங்க. மக்கள் எப்போதும் முட்டாளாக இருக்க மாட்டார்கள் என்பதை விளங்கணும். இவர் நேரா ஷூட்டிங்ல இருந்து வருவாராம், வந்து ஆட்சியை பிடிப்பாராம். அது எப்படி இவராலே முடியும்? அவராலே முடியல, இவராலே முடியல, அவருக்கு அத்தனை வருஷம் ஆச்சு, இவராலே எப்படி முடியும்? ஒரு பக்கம் பரவாயில்ல, எல்லாருக்கும் இருக்கக்கூடிய குற்றச்சாட்டு, எல்லாருடைய மனக்குமுறல் வந்து இவருக்கு கேட்டிருக்கு. நேரடியா ஷூட்டிங்ல இருப்பாராம், நேரடியா அப்படிங்க வந்து சிஎம் ஆயிடுவாரு, அவரால் ஆக முடியலையே, இவரால் ஆக முடியலையே, இவர் மட்டும் எப்படி ஆயிடுவாருன்னு மக்கள் கேட்கறது இவருடைய காதுல கேட்டிருக்கு. சரிங்களா? நீங்க ஒரு கனவு கண்டுட்டு இருக்கீங்க, இங்க நான் வந்து எம்ஜிஆர் மாதிரி நடிச்சுக்கிட்டே அப்படியே உடனடியா முதல்வர் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லி. அந்த கனவு இப்போ பலிக்காது. சரிங்களா? அது எம்ஜிஆர் வாழ்ந்த காலம் வேற. இணையதளங்களிலும் சமூக ஊடகங்களிலும் வளர்ச்சி கம்மியா இருந்தது. அப்பெல்லாம் அது சமூக ஊடகங்களே இல்லை. இன்னைக்கு நீ என்ன பேசுற, என்ன நடிக்கிற, எங்கெங்க என்னென்ன வேலைகளை செய்யறன்றத உடனுக்குடனே அங்க வெளியாயிட்டு இருக்கோம். மக்கள் ரொம்ப தெளிவா இருக்கான். நீ இன்னும் மக்களை ஏமாத்தலாம்னு நினைக்காதீங்க. திரைப்படம் நடிச்சுக்கிட்டே இருந்து அப்படியே வந்த உடனே முதலமைச்சருங்க, நாங்க போராட்ட களமோ மக்களை சந்திக்கிறதோ எதையும் செய்ய மாட்டோம்.
வந்தா நேரா முதல்வர் தான், வந்தா ராஜாவாகத்தான் வருவேன் அப்படின்னு சொல்றாரு. இதனுடைய தொடர்ச்சியை பகுதி 2ல பாருங்க. நன்றி.